பொதுவாக ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க அவங்களுடைய கஸ்டமர்ஸ் அதாவது கடைகளுக்கு ஒவ்வொரு ஜோன் வைஸாவோ இல்லை ரூட் வைஸாவோ தனித்தனி வெஹிக்கிளில் லோட் பண்ணிட்டு அனுப்புவாங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிற பொருட்களை சேல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை மறுபடியும் ஷாப்புக்கு கொண்டு வந்துருவாங்க. இப்படி இருக்கும்போது எந்தெந்த வெஹிக்கிளில் எவ்வளவு பொருட்களை லோட் பண்ணியிருக்கோம், அதில் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, எவ்வளவு பொருள் ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸை நாம எப்படி ஃபாலோ பண்ணலாம், அதுக்கான லோடிங் அண்ட் அன்லோடிங் ரிப்போர்ட்ஸை எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெஹிக்கிளில் கொண்டு போன பொருட்களுக்கான சேல் என்ட்ரியை கிரியேட் பண்ணுவோம். ஹோம் பேஜில் இந்த சேல் இன்வாய்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இந்த செக்மெண்ட்ல இந்த ஸ்டாக் பாயிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வெஹிக்கிள் 1 சேஞ்ச் பண்ணிட்டு கஸ்டமரை செலக்ட் பண்ணிட்டு பில் என்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எந்தெந்த கடைகளுக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே வெஹிக்கிள் 2 செலக்ட் பண்ணிட்டு அதுல என்ன சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான என்ட்ரியும் பண்ணிக்கலாம். எகைன் ஸ்டாக் ரிஜிஸ்டர் போறேன். இதுல வெஹிக்கிள் 1 சேஞ்ச் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ இந்த ரிப்போர்ட்ல இன்ஃப்ளோ அதாவது வெஹிக்கிள்ல எவ்வளவு குவான்டிட்டி லோட் பண்ணோம், அவுட்ஃப்ளோ எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, க்ளோசிங் பேலன்ஸ் வெஹிக்கிள் 1 எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸை இதில் பார்த்துக்கலாம். அடுத்ததா வெஹிக்கிள் 2க்கும் செக் பண்ணிக்கலாம். இந்த டீடைல்ஸையும் நம்ம பிரிண்ட் எடுத்துக்க முடியும். சேல்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெஹிக்கிள்ல மீதி எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கறத இதில் பார்த்துக்கலாம்.